எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு, இல்லையா? ஆனா அதுக்கு வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் போதுமானன்னு கேட்டா நிச்சயமா இல்ல. பணத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ்ங்கிறத விட, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, உங்க பழக்கவழக்கங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, பணத்தோட உளவியல் பத்தின சில ஆச்சரியமான உண்மைகளை இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பர ஒரு நிமிஷம் பாருங்க. 400 மில்லியன் டாலர்கள். நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா? இவ்ளோ பெரிய தொகைய ஒருத்தர் தாம் வாழ்நாள்ல சம்பாதிச்சா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பணம் யாருடையதும் இல்ல. குத்துச்சண்டை உலகின் முடிசூடா மன்னன் மைக் டைசன் சம்பாதிச்சது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். 2003ஆம் வருஷம் அவர் திவாலாகி 23 மில்லியன் டாலர் கடனில் மூழ்கிட்டார். யோசிச்சு பாருங்க, சம்பாதிச்ச அத்தனை கோடியும் என்ன ஆச்சு? காத்துல கரைஞ்சு போச்சா? இவ்ளோ பெரிய செல்வம் எப்படி மொத்தமா காணாம போக முடியும்? அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமா சம்பாதிக்கிற சில பேர் கோடீஸ்வரர்களா ரிட்டையர் ஆகுறாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த பெரிய புதிருக்கான விடையத்தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து தேட போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அதுதான் பணத்தின் மாயை. நம்ம வெற்றிக்கு காரணம் நம்மளோட கடின உழைப்பு மட்டும்தான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது முழு உண்மையா? ஒருவேளை நம்ம கட்டுப்பாட்டையும் மீறி வேற ஏதோ சக்திகள் வேலை செய்யுதா? நம்மளோட நம்பிக்கை என்ன? வெற்றிங்கிறது 100% நம்ம திறமை அப்புறம் கடின உழைப்புல இருந்து வருதுன்னு. ஆனா யதார்த்தம் என்ன சொல்லுது தெரியுமா? வெற்றிங்கிறது நம்ம திறமை கூடவே அதிர்ஷ்டம் அப்புறம் நாம சந்திக்கிற ரிஸ்க், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பில் கேட்ஸோட கதை. அவரும் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் கென்ட் இவான்ஸும் கம்ப்யூட்டர்ஸ் மேல பயங்கர ஆர்வமா இருந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 1960கள்ல அமெரிக்காவிலே கம்ப்யூட்டர் வசதி இருந்த ஒரு சில ஸ்கூல்ல ஒண்ணுல படிக்கிறது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். ஆனா அதே சமயம் துரதிர்ஷ்டமும் அவங்க கதையில இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கென்ட் ஒரு மலையேறும் விபத்துல இறந்துட்டார். பாத்தீங்களா? நல்ல அதிர்ஷ்டமும் சரி, கெட்ட அதிர்ஷ்டமும் சரி, நம்ம வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடலாம். அதனாலதான் சொல்றாங்க, வெற்றிங்கிறது 100% திறமை கிடையாது. அதே மாதிரி தோல்விங்கிறது 100% முட்டாள்தனமும் கிடையாது. ஜெஸ்ஸி லிவர்மோர்னு ஒரு பெரிய ட்ரேடர் இருந்தார். பலமுறை கோடிகளை சம்பாதிச்சார், அத்தனையும் இழந்தார். கடைசியில ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி, அதாவது ஒரு கெட்ட அதிர்ஷ்டம், அவரை மொத்தமா காலி பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பணத்தை வச்சு 2 விதமான ஆட்டம் ஆடலாம். ஒன்னு பணக்காரர் ஆகிறதுக்கான ஆட்டம், இன்னொன்னு பணக்காரராகவே இருக்கிறதுக்கான ஆட்டம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது, முற்றிலும் வேற வேற. இதை இப்படி பார்க்கலாம். பணக்காரர் ஆகணும்னா நீங்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும், பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கணும், உங்க மேலேயே நீங்க பந்தயம் கட்டணும். ஆனா பணக்காரராகவே இருக்கணும்னா அதுக்கு அப்படியே உல்டா. பணிவு வேணும், ரிஸ்க் தவிர்க்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒன்னு தாக்குதல் ஆட்டம்னா இன்னொன்னு தற்காப்பாட்டம். ரெண்டும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு சமீபத்திய உதாரணம் சாம் பேங்க்மேன் ஃப்ரைட், FTXோட நிறுவனர். அவர் பெரிய ரிஸ்க் எடுத்து 26 பில்லியன் டாலர் வரைக்கும் சம்பாதிச்சார். ஆனா அவர் பணக்காரர் ஆகும் ஆட்டத்திலே நின்னுட்டாரு. பணக்காரராவே இருக்கும் ஆட்டத்துக்கு மாறவே இல்லை. விளைவு, எடுத்த அதே வேகத்துல எல்லா பணத்தையும் இழந்துட்டாரு. ஆனா இதுக்கு நேர் எதிரி யாரு? வாரன் பஃபெட். அவரோட தாரக மந்திரமே என்ன தெரியுமா? போதுமான காலத்துக்கு இந்த ஆட்டத்துல நீடிச்சிருந்தா போதும், செல்வம் அதுவா நம்மளை தேடி வரும். அவரோட முதல் ரூல், பணத்தை இழக்கக்கூடாது. இதனால தான் அவர் பல வருஷமா களத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டு வட்டியோட மேஜிக் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி காப்பாத்துறதுன்னு பார்த்துட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, நாம ஏன் பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம்? உண்மையில பணம் நமக்கு எதை கொடுக்குது? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பணத்தோட உண்மையான மதிப்பு பெரிய பங்களா, கார் வாங்குறதுல இல்ல, அது நமக்கு சுதந்திரத்தை வாங்குறதுல தான் இருக்கு. என்ன சுதந்திரம்? காலையில எழுந்து இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு நீங்களே முடிவு பண்ற சுதந்திரம். உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற சுதந்திரம். இதை ஃப்ரீடம் ஃபண்டுன்னு சொல்லலாம். அதாவது சுதந்திர நிதி. இது பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். ஆனா இது உங்களுக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா? ஒரு சக்தி. பிடிக்காத வேலையை விட்டு வெளியே வர்றதுக்கு, ஒரு மோசமான உறவை விட்டு விலகிறதுக்கு, இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்து போதுடா சாமின்னு தைரியமா வெளியே வர்றதுக்கான சக்தியை இந்த சேமிப்பு தான் கொடுக்கும். ஆனா சேமிக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா சேமிப்பு கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு இன்விசிபிள் பவர். நீங்க ஒரு புது பைக் வாங்கினா ஊரே உங்களை பாராட்டும். ஆனா நீங்க செலவு செய்யாம பேங்க்ல போடுற பணத்துக்கு யார் கைத்தட்ட போறா? யாரும் இல்ல. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். அதுதான் கண்ணுக்கு தெரியாத செல்வம். பணக்காரர் மாதிரி தெரியறது ஒண்ணு, உண்மையிலேயே பணக்காரரா இருக்கிறது இன்னொன்னு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ரொனால்ட் ரீட்னு ஒருத்தரோட கதையை கேளுங்க. அவர் ஒரு ஜானிட்டர்.
அதாவது துப்புரவு தொழிலாளி. எப்பவும் ஒரு பழைய கார் தான் ஓட்டுவாரு. அவரை பார்த்தா யாரும் பெரிய பணக்காரர்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா அவர் 92 வயசுல இறந்தப்போ அவர் விட்டுட்டு போன சொத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $8 மில்லியன். எப்படி ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி எப்படி இவ்ளோ பெரிய சொத்தை சேர்க்க முடிஞ்சது? பதில் ரொம்பவே சிம்பிள். உண்மையான செல்வம்ங்கிறது நாம செலவு பண்ணாத பணம், அது நாம பார்க்காத பணம். நாம ரோட்ல பார்க்குற ஃபெராரி கார் செலவு பண்ண பணத்தோட அடையாளம். ஆனா உண்மையான செல்வம் யாருக்கும் தெரியாம பின்னணியில அமைதியா வளர்ந்துட்டு இருக்கிற முதலீடுகள் தான். அதாவது பணக்காரர் மாதிரி தெரியறது ரொம்ப ஈஸி. அதுக்கு கிரெடிட் கார்டும் கடனும் இருந்தா போதும். ஆனா உண்மையா பணக்காரரா இருக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு சேமிப்புங்கிற ஒழுக்கம் வேணும். ஒன்னு வெளி உலகத்துக்கான ஷோ, இன்னொன்னு தான் உண்மையான நிலைமை. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல பணங்கிறது வெறும் கணக்கு வழக்க பார்க்குற விஷயம் இல்ல, அது ஒரு உளவியல் விளையாட்டுங்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்ம யாரும் கணக்கு போடுற ரோபோ கிடையாது இல்லையா? நம்மளோட பண சம்பந்தமான முடிவுகளை எக்ஸல் ஷீட்டை விட நம்மளோட உணர்ச்சிகள் தான் அதிகமா தீர்மானிக்குது. அதனால தான் மார்க்கெட் சரியும் போது எல்லா லாஜிக்கும் மறந்துட்டு பயத்துல எல்லாத்தையும் வித்துட்டு ஓடி வரோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பேப்பர்ல பார்க்க அதிக லாபம் தர்ற மாதிரி இருக்கிற பகுத்தறிவு பிளானை விட நம்மளால நிஜத்துல கடைபிடிக்க முடியற ஒரு நியாயமான பிளான் தான் பெஸ்ட். எந்த ஒரு திட்டம் உங்களை ராத்திரியில நிம்மதியா தூங்க வைக்குதோ அதுதான் உங்களுக்கு சரியான திட்டம். ஏன்னா அந்த திட்டத்தை தான் நீங்க நீண்ட காலத்துக்கு கடைபிடிக்க முடியும். அப்போ நம்மளோட இலக்கு வெறும் அதிகபட்ச லாபம் சம்பாதிக்கிறதா இருக்கக்கூடாது, ராத்திரியில நிம்மதியா தூங்குறதாவும் இருக்கணும். அந்த நிம்மதியான தூக்கத்துக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? யோசிச்சு பாருங்க.